ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக உபத்திரவங்கள், சஞ்சலங்கள், வருத்தங்களோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த பிரச்சனையிலேருந்து நான் எப்படி வெளியே வருவேன், இந்த பிரச்சனை எப்போ மாறும் அப்படின்னு சொல்லி நம்ம காத்திருக்கிறோம் இல்லையா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, காத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் சஞ்சலங்களை எல்லாம் நீக்கி நான் சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாரு. வாசிக்கிறேன் கேளுங்க. எரேமியா 31:13 நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். பிரியமான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தில் சஞ்சலப்பட்டு வேதனைப்படுத்தப்பட்டு தேற்றுவார் என்று நீ தவித்து கொண்டு இருக்கிறாயோ அந்த காரியத்திலே தேவன் உன்னை தேற்றி உன் காயங்களை ஆற்றி உன்னை சந்தோஷப்படுத்தும்படியாக, அதுவும் ஆண்டவர் அங்கே சொல்கிறார், சஞ்சலம் நீங்க அவர்களை தேற்றி அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, என்னை தேற்ற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி நீ கலங்கி கொண்டு இருக்கிறாயா? நான் உடைந்து போய் இருக்கிறேன், மனசோர்ந்து போய் இருக்கிறேன், என்னால் முடியவே இல்லை, ஏன் இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையா? ஆண்டவரே, இந்த நாள் இதெல்லாம் பாடுகளெல்லாம் சகிக்க எனக்கு பலன் இல்லை, நான் மரித்து போனால் நலமாக இருக்கும் என்று சொல்லி நீ ஏக்கத்தோடு பார்த்து கொண்டு இருக்கிறாயா? உன்னை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சஞ்சலம் நீங்கள் உன்னை தேற்றி நான் உன்னை சந்தோஷப்படுத்த போகிறேன். ஏன் நீ கவலைப்படுகிறாய்? நான் உன்னோடு கூட இருக்கிறபடியினால் உன்னுடைய கவலைகளை அனைத்து என் மேலே வச்சிரு, நான் உன்னை உயர்த்துகிற நாட்களுக்களாய் கடந்து வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறாரு. பயப்படாத மகளே, பயப்படாத மகனே, எதெல்லாம் இழந்து போனையோ அதையெல்லாம் திரும்ப ஆண்டவனுக்கு கொடுத்து உனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் கலங்குற காரியம் எதுவுமே சம்பவிக்காது. அவர் உங்களோடு கூட இருந்து செய்ய போகிற காரியம் மிகவும் அதிசயமாய் காணப்பட போகிறது. கலங்காதீங்க. நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தேவன் இந்த நாளிலே உங்களை சந்தோஷப்படுத்தி மகிழ்ச்சியாக்கி உங்களை ஆளுகை செய்து வழி நடத்த போகிறார். நீங்கள் கலங்குற காரியத்தில் தேவன் சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். நீங்கள் சஞ்சலப்படுற காரியத்தில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். நீங்கள் துக்கப்படுற காரியத்தில் ஒரு சந்தோஷத்தை தேவன் கொடுக்க போகிறார். பயப்படாதீங்க. உங்களை மகிழ்ச்சியாக்குவது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறபடினாலே அந்த மகிழ்ச்சியை, நிலைத்திருக்கிற மகிழ்ச்சியை தேவன் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக மக்கள் நன்றி சொல்லுகிறையா. இந்த நாளிலும் தகப்பனையும் துதிக்கிற சோத்திரிக்கிறையா. உடைய பிள்ளைகள் யார் யாரெல்லாம் உபத்திரவப்பட்டு நெருக்கப்பட்டு சஞ்சலப்பட்டு கண்ணீர் வடித்து கதறிக்கொண்டு இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில தகப்பனையும் துதிக்கிற சோத்திரிக்கிற ஆண்டவரே, ஆண்டவருடைய சந்தோஷத்தை நீர் கொடுக்க போகிறீங்கப்பா. நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் எனக்கு உபத்திரவம் தான், சந்தோஷமே இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி அழுது கொண்டு இருக்க முடிய பிள்ளைகளை பார்த்து தான்ப்பா நீங்கள் சொல்லியிருக்கீங்க நான் உனக்கு சந்தோஷப்படுத்த போகிறேன்னு சொல்லிட்டு அதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கனப்படுத்துங்க. இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். சப்பா, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன வேத வசனத்தின்படி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.